கேரளாவில் காலடி என்ற சிற்றூரில் அவதரித்தவர் ஆதிசங்கரர். அஷ்டமா சித்திகள் கைவர பெற்ற அவர் தன்னுடைய தாயார் தண்ணீர் எடுக்கச் செல்லும் ஆறு வெகு தூரத்தில் உள்ளது என்பதற்காக அவ்வாற்றையே தன்னுடைய வீட்டிற்கு அருகில் திரும்பி ஓடச் செய்த ஆற்றல் மிக்கவர். மிகப்பெரிய சித்தரான அவரை காச நோய் தொற்றிக் கொண்டது. அதிலிருந்து மீள முடியாமல் துன்பமடைந்தார். சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்போது தோன்றிய சிவன் அசுரனை சம்காரம் செய்த அற்புத தலமான திருச்செந்தூர் செல்வாய். அங்கு எம்முடைய அம்சமாக வீற்றிருக்கும் ஆறுமுக பெருமானை பணி. உன்னுடைய நோயை குணமாக்கும் ஆற்றல் கலியுக கந்தனிடமே உள்ளது என்றார். ஆகாய வழியாக செந்தூர் வந்த சங்கரர் முருகப்பெருமானை குகை குடைவரையில் ஆதிசேஷன் முருகனின் பாதங்களை பூஜை செய்யும் அற்புத காட்சியை கண்டார். தீராத தன்னுடைய வயிற்று வலியை தீர்த்து வைத்திட முருகனிடம் வேண்டி கோயிலில் வழங்கிய விபூதியையும் பன்னீர் இலையையும் உண்டார். என்ன அற்புதம்! அடுத்த நொடியில் அவரது நோய் அகன்றது.